கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நம் தேவன் பாருங்க, நமக்கு எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறார் பாருங்க. அவர் நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறதுன்னு வச்சாங்களாம். ஒரு ஒரு ஏதோ ஒரு நமக்கு முடியல, அந்த காரியத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அதிலிருந்து முடியவே முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனையை அவர் எப்படி கையாளுறாரு பாருங்க. அதை ஒரு பெரிய பிரச்சனையை சிறிய பிரச்சனையாக உங்கள் கண் முன்னாக வந்து நிறுத்துவார். இவ்வளோதானா அப்படின்னு அவர் இடம் கொடாமல், அந்த பிரச்சனைக்கு இடம் கொடாமல், ஒரு பெரிய பிரச்சனை மலை போல் வந்து நின்னாலும் அது சிறிய பிரச்சனையாக பார்க்கறதற்கு உங்களுக்கு ஒரு திராணி அவர் கொடுக்குறார். ரொம்ப சின்னதுப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், உண்மை உள்ள தேவன் உனக்குள்ளே இருக்கிறேன் என்று அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக உங்களுக்கு உணர்த்துகிறார். அப்பொழுது பாருங்க, அந்த திராணிக்கு மேலாக சோதிக்கப்படாத அந்த ஒரு சக்தியை அவர் இடம் கொடாமல் சோதனையை தாக்கதாக, அதாவது இது உங்களால் முடியும் என்கிறதுக்கு அவர் உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறார். சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படி, அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்வதற்கு அவர் நிறைய வழிகளை உண்டு பண்ணி, ஏனென்றால் அவர் உங்களுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன், உங்களை கைவிடாத தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதான் அதில் மிகப்பெரிய ஒரு ரகசியம். அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருவார். அதை நீங்கள் நினைவு கூறும் பொழுது அவர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறார். பாருங்க, இஸ்ரேல் மக்களே அவன் கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறான். ஆனால் பாருங்க, அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அவர் தேவன் எப்படி உண்மை உள்ளாராக இருக்கார் பாருங்க. ஒரு அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் தாவீது அவனுக்குள்ளே சென்று ஒரு சிறியவனுக்குள்ளே சென்று அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். பாருங்க, நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். அது எவ்வளோ பெரிய மலையான ஒரு விஷயம் இருந்தாலும், பெரிய ராட்சசனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு காரியம் தான், சிறியவனை கொண்டு அந்த ஒரு காரியத்தை முடித்தார் பாருங்க. சிறுசாக பார்க்குறாரு. இவ்வளோ பெரிய பிரச்சனையா, இதெல்லாம் ரொம்ப சின்னதுங்க. ஏனென்றால் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்று ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது, நீங்கள் எந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்கள் சிறியதாக பார்ப்பீங்க. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று நீங்கள் எண்ணி விடுவீர்கள். ஏன்னால் உங்களுடைய மனதுக்குள்ளே நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? பெரிய ஒரு தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், நான் ஏன் பயப்பட வேண்டும், இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு எண்ணி சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படி போக்கையும் உண்டாக்குகிறார். அதிலிருந்து விடுதலையாக எல்லா வழிகளையும் அவர் திறந்து உங்களுக்குள்ளே இருந்து வாசம் சென்னி அவர் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் உண்மையான தேவன், உண்மையுள்ள தேவன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாங்க. வாழ்க்கையில் போகும்போதும் வரும்போதும் என் தேவன், உண்மையுள்ள தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், எவ்வளோ பெரிய பிரச்சனையே இருந்தாலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார், இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உங்கள் மனதிலே வளர்த்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் எந்த பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி அதற்கெல்லாம் இடம் விடாமல் தப்பித்து கொள்ளும்படி உங்களுக்குள்ளே அவர் வாசமாக இருந்து அந்த காரியத்திலிருந்து விடுதலை உண்டாக்கி உங்களுக்கு எப்பொழுதும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இதான் நாம் அதிகாலையிலே ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறது. கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் தியானிக்கிற காரணம் என்னவென்றால், அவர் எனக்கு எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் என்ன செய்கிறார், அவர் என்னை எப்படி நேசிக்கிறார், அவர் என்னை எப்படி வழி நடத்துகிறார், போகுமிடமெல்லாம் என் கூட ஏன் வருகிறார், இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் கற்றுக் கொடுக்குற பாருங்க, நான் உனக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறேன், ஆகையால் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ உனக்கு சோதனை எவ்வளோ வந்தாலும் நான் அதற்கு இடம் விடாமல் நான் உனக்கு தப்பித்து கொள்ளும்படி ஏகப்பட்ட வழிகளை வைத்திருக்கிறேன். என்னை நினைவு கூர்ந்தாலே போதும், உண்மை உள்ள தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று நீ நேசித்தாலே போதும், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே விடுதலை. கலங்காதீர்கள். கர்த்தர் உண்மை உள்ள தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.